நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் இன்னைக்கு பாஜகவும் திமுகவும் சேர்ந்து எப்படி கப்பல் கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல கப்பல் எப்படி கட்டுறோன்னு பார்த்துடலாங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய ஷீட்டாக வருது நமக்கு. நாம் அதை மார்க்கெலாம் பண்ணிவிட்டு இப்படி மடித்து இப்படி மடித்து இப்படி மடித்து எல்லாம் பண்ணி ஒரு கப்பலை கட்டிட்டோம். சின்ன வயசில் கட்டியிருக்கீங்களா? ஆமாம். இதைத்தான் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கட்ட போகிறாங்க. எங்கே கட்ட போகிறாங்க? சகோதரி கனிமொழி அக்கா இருக்கிற தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில். சரி, முழுமையாக பார்ப்போங்களா? தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ன செஞ்சிச்சு, தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ன செஞ்சுன்னு கேட்டிங்கல்ல. இப்போ பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 கப்பல் கட்டுத்தளம். அதுவும் யாருதுங்கிறீங்க? எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள். சும்மாவா வேலைன்னா? நம்ம ஆளுங்க உடனே 50,000ங்கிறான் 25,000ங்கிறான் வேலை வாய்ப்புகள். சரி, அது என்னன்னு முழுமையாக பார்த்துருவோமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, கொச்சி ஷிப்யார்டு நிறுவனம், இன்னொன்று மசக்கான் டாக் லிமிடெட். இந்த கொச்சி ஷிப்யார்டு நிறுவனமும் மசக்கான் டாக் லிமிடெட் நிறுவனமும் 2 கப்பல் கட்டுத்தளத்தை கட்டப்போகுது அப்படிங்கிறாங்க. ஜென்ரலாக இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கப்பல் கட்டுறது ஒரு இடத்துல இருக்கும், இன்னொன்று அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பெரிய ஷீட்டு அல்லது வெளியே அனுப்புறது, அது மாதிரி மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ரா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு ஒரு சின்ன துறைமுகம் மாதிரி இருக்கும். நம்ம உதாரணமாக காட்டுப்பள்ளி எல்என்டி ஷிப் பில்டிங் அண்டு துறைமுகம்னு சொல்லி வந்துச்சு. அது இப்போ அதானிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போகுது. அப்போ அது மாதிரி கொச்சி ஷிப்யார்டு நிறுவனம், ஷிப் பில்டிங் ஒன்று இருக்கும், இன்னொன்று சின்ன போர்ட் இருக்கும். ஷிப் பில்டிங் பெருசாக இருக்கும், போர்ட்டு சின்னதாக இருக்கும். அதே மாதிரி மசக்கான் டாக் லிமிடெடு, ஷிப் பில்டிங் பெருசாக இருக்கும், போர்ட்டு சின்னதாக இருக்கும். வச்சுங்களா? இவங்க தான் வந்திருக்காங்க. சரி, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு தெரியுங்களா? போன வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, இந்த கொச்சி ஷிப்யார்டு அந்த நிறுவனத்தோட பங்குகளை, இந்த கப்பல் கட்டுற கம்பெனிகளில் பொதுத்துறை நிறுவனம் அதனுடைய ஒரு கம்பெனியான நம்ம இப்போ கொச்சி ஷிப்யார்டு பற்றி பேசுகிறோம். என்ன செஞ்சு தெரியுங்களா? ஆஃபர் ஃபார் 5%, ஆஃபர் ஃபார் 5%, ஆஃபர் ஃபார் 5%ன்னு சொல்லி பங்குகளை கூவி விற்றது. யாருக்கு விற்றது? எல்லாம் நம்மளை மாதிரி தனியார்கள் வாங்கினாங்க. அப்போ அந்த பொதுத்துறை நிறுவனங்கள், இவங்க சொல்லக்கூடிய 2 பொதுத்துறை நிறுவனங்கள் கப்பல் கட்டும் தளங்களும் ஏற்கனவே அதனுடைய பங்குகள் தனியாருக்கு விற்கப்பட்டு விட்டன. சரி, அப்படி அந்த கொச்சி ஷிப்யார்டு அந்த ஷேர்ஸ் எப்படி விற்றாங்க தெரியுங்களா? ஒன்று பேசிக் டெலிவரி, இன்னொன்று க்ரீன் ஷூ மெத்தடு. அதில் பார்த்தீங்கன்னா 65,77,020 பேசிக் டெலிவரி ப்ரொசீஜர்லேயும், க்ரீன் ஷூ ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அதே 65,77,020 பங்குகளையும் விற்றுருக்காங்க. அப்போ 2 மெத்தட்லையும் கூட்டினோம்னா 1,31,54,040 பங்குகளை ஏற்கனவே இந்த பொதுத்துறை நிறுவனமான கொச்சி ஷிப்யார்டு வித்தாச்சு. அப்போ இது முழுமையான பொதுத்துறை நிறுவனம் அல்ல. இந்த திமுக காரங்க பிஜேபி காரங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, இன்னொரு நிறுவனத்தை பார்த்துடலாங்களா? அந்த மசக்கான் டாக் லிமிடெட் நிறுவனம், அது இந்திய கப்பல் படைக்கு போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கு. அதுலேயும் ஏற்கனவே 15 முதல் 16% பங்குகள் தனியாருக்கு சென்று விட்டன. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பொதுத்துறை கப்பல் கட்டும் தளம் வரப்போகுது அப்படின்னா அது எந்த கப்பல் கட்டுத்தளம் வந்தாலும் பக்கத்தில் சின்ன துறைமுகம் இருக்கணும், ரா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு, வேறு மற்ற பர்பஸுக்கு.
அப்போ 2 கப்பல் கட்டும் தளம் வரப்போகுது, 2 துறைமுகம் சின்னது வரப்போகுது. நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க. விமான நிலையங்கள் அரசிடம் இல்லை. அரசிடம் இருந்த ஏர்லைன்ஸ் ஏற்கனவே தனியாருக்கு விற்கப்பட்டு விட்டன. இப்போது இவர்கள் இருவரும் சேர்ந்து நம்மிடம் ஒரு மாயையை கொண்டு வருகிறார்கள். என்னது? 2 பொதுத்துறை கப்பல் கட்டு நிறுவனம் ஏற்கனவே கூவி கூவி வித்தாச்சு. ஒரு இல்லை 15.16% வித்தாச்சு. இன்னொன்றுல ஆஃபர் ஃபார் 5%. எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆகையினால இது ஏரோப்ளேன் கதை தான். இவர்கள் அரசின் பெயரில் தொடங்கி, அரசின் நிறுவனத்தின் பெயரில் தொடங்கி அதன் பங்குகளை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப் போகிறார்கள். நாம் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவங்க குண்டூசி தயாரிக்க கூட லாய்க்கலன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு போட்டியாக தான் இப்போ நாம் பார்த்தீங்களா கப்பல் கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த கப்பல் கட்டும் லட்சணத்தை இன்னும் 15 ஆண்டுகளில் இவர்கள் எப்படி தனியாருக்கு தாரை வைக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்கிறேன், 2014ஆம் ஆண்டு முதல் சொல்கிறேன். சென்னை பீச் துறைமுகம், காமராஜர்புரம் துறைமுகம் இருக்கும்போது அதன் பக்கத்திலேயே எல்&டி ஷிப் பில்டிங் அண்ட் மினி போர்ட் கொடுத்தார்கள். இன்று எல்&டி ஷிப் பில்டிங் இருக்கிறது, மினி போர்ட்டு அதானி வசம் போய்விட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து இன்னைக்கு பீச் துறைமுகம் காமராஜர் ஏர்போர்ட் துறைமுகத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. வருமானம் முழுவதும் தனியாருக்கு போய் கொண்டிருக்கிறது. 10 கோடிக்கும் மேலான தமிழ் சொந்தங்களே, உணருங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா அரசும் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல லட்சம் ஏக்கர் நிலங்களை தனியாருக்கு விற்று வருகின்றன. இந்த மண்ணை அழித்து வருகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி.